Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான செட்டப்ல இருக்கும். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா virtual DJ பத்தி பேச போறோம். ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. virtual DJ ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி வரப்போற வீடியோல பாத்தீங்கன்னா virtual DJ ல தான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பேச போறேன். சோ எல்லா வீடியோமே பாருங்க. அதுக்கு மெயினா நீங்க Subscribe பண்ண மறக்காதீங்க. Subscribe பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. WeDJ Academy Chennai best DJ and music production academy. இங்க பாத்தீங்கன்னா virtual DJ, Rekordbox, Serato, Traktor எல்லா சாஃப்ட்வேர் டீச் பண்றோம். எல்லாமே ப்ரொஃபஷனல் லெவல்ல டீச் பண்றோம். பேசிக்ல இருந்து ப்ரொஃபஷனல் லெவல் டீச் பண்றோம். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் DJ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா WeDJ Academy ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படினா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து virtual DJ ல ஒரு நியூ அப்டேட் கொடுத்திருக்காங்க. So அது என்ன அப்டேட்ன்றது இந்த வீடியோல சொல்றேன். So வீடியோ ஃபுல்லா பாருங்க. virtual DJ பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு நியூ அப்டேட் கொடுக்குறாங்க. ஒரு நியூ ஆட்-ஆன் ஆட் பண்றாங்க. இல்லனா வந்து ஒரு நியூ ஃபீச்சர்ஸ், கான்ஃபிகரேஷன், இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் எக்யூப்மென்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. So அதே மாதிரி இன்னைக்கு வந்து virtual DJ அப்டேட் என்னன்னு பார்க்க போறோம். So நான் யூஸ் பண்ற virtual DJ பாத்தீங்கன்னா full version, crack version கிடையாது. So full versionல வந்து அவங்க எப்போ அப்டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். full version யூஸ் பண்ற அட்வான்டேஜ் இதுதான். இந்த virtual DJ சாஃப்ட்வேர் வர full அப்டேட்ஸ் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். So இப்போ இந்த நியூ அப்டேட் பத்தி பேசுவோம். Okay friends, so virtual DJ பாத்தீங்கன்னா best software for upcoming DJs. virtual DJ பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலுமே சப்போர்ட் ஆகும். அது இல்லாம உங்ககிட்ட கண்ட்ரோலே இல்லையா, நோ ப்ராப்ளம், virtual DJ இன்ஸ்டால் பண்ணுங்க. கீபேட் வச்சு நீங்க வந்து டிஜேயிங் பண்ணலாம். அது இல்லாம இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ வெர்ஷன் தான். நீங்க கண்ட்ரோல் அட்டாச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்க வந்து ஃபுல் வெர்ஷன் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ virtual DJ வந்து கண்ட்ரோல்லாம் ப்ளே பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீங்க ப்ளே பண்ணலாம். டிஃபால்ட்டாக வர லேப்டாப் கீபேட் வச்சு நீங்க யூஸ் பண்ணி நீங்க மிக்சிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வயர்லெஸ் கீபோர்ட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 வயர்லெஸ் கீபோர்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து Logitech இந்த கீபோர்ட். இந்த கீபோர்டுடைய டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. இது வந்து வயர்லெஸ் கீபோர்ட், வயர்லெஸ் மவுஸோட வரும். இதோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பெட்டராக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா இந்த கீபோர்ட். இதுவும் Logitech தான். Logitech பிராண்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து Logitech வந்து நம்பியே வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீபோர்ட் ஆஃப் Logitech. மவுஸ் பேட் இங்கேயே வந்துடும், ப்ளஸ் கீஸ் இங்கேயே வந்துடும். ஸோ லேப்டாப் நீங்கள் டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கீபோர்ட் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சூப்பரான ஆப்ஷன். இதுவும் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செட்டப் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் செட்டப். இதை வச்சு நீங்கள் வெட்டிங் டிஜே ப்ரொஃபஷனலாக பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் செட்டப். அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஸ்மால் ஹவுஸ் பார்ட்டிக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது இந்த செட்டப் ஓகேவாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதே எடுத்துன்னு போயிட்டு ப்ரொஃபஷனல் வெட்டிங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணாதீங்க. கண்ட்ரோல் இல்லாமல் வெட்டிங்ஸ் போய் ப்ளே பண்ணாதீங்க. கண்டிப்பாக கண்ட்ரோல் இருக்கணும். virtual DJ வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கீபோர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு ஷார்ட்கட்ஸை மாற்றிருக்காங்க. இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் இன்னும் ஈஸியாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. ஓகே, இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் என்னென்னா Traktor Z1, அப்புறம் ஒரு மவுஸ். ஓகே, ஸோ virtual DJ ஒரு ப்ரீவியஸ் மேப்பிங் எப்படி இருந்துச்சுன்னா டேப் யூஸ் பண்ணிங்கன்னா A and B மாற்றிக்கலாம். ஸோ டேப் யூஸ் பண்ணி டாக்கிள் பண்ணிக்கலாம். இப்போ புது அப்டேட் அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற virtual DJ வெர்ஷன் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற virtual DJ வந்து 8.5 B6747 இந்த வெர்ஷன் இப்போ யூஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் இது. அதாவது இந்த வீடியோ பண்ணும்போது இந்த வெர்ஷன் தான் அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மாற்றிருக்காங்க. ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் என்னென்னா ஆல்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ட்லேருந்து கை எடுத்துட்டா அது வந்து போயிடும். இப்போ ஆல்ட்டி டபுள் டேப் பண்ணுங்கள், இது இப்படியே இருக்கும், போகாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் லேட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ப்ளே பார்த்தீங்கன்னா 1, ப்ளே, கியூ, ஸ்டாப். முன்னாடி கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா டேபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கை மாற்ற வேண்டியதாக வரும். இப்போ அப்டேட் வெர்ஷனில் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. டேபை யூஸ் பண்ணாவே கீபோர்டே பாதியாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா டெக் பி, ப்ளூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா டெக் ஏ. ஸோ இதுலேயே வந்து பாதியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு த்ரெட் வச்சு நான் டிவைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த சைடில் வந்து ஏ, அந்த சைடு வந்து பி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டாக்கிள் பட்டன் யூஸ் பண்ணாமே நீங்கள் வந்து மிக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா அகெயின் ஆல்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீன் போயிடும். சாங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாங்கை லோட் பண்ணுறதுக்கு கமாண்ட் லெஃப்ட் அப்புறம் கமாண்ட் ரைட். ஸோ அகெயின் ஆல்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ ட்ராக் ப்ளே பண்ணுறதுக்கு 1, நான் Z1 யூஸ் பண்ணுறதுனால வால்யூம் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெக் 2 ப்ளே பண்ணுறதுக்கு 7. ஸோ ஸ்டாப் 9 வந்து ஸ்டாப். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வந்து 3. ஸோ அகெயின் நான் ப்ளே பண்ணுறேன் 1, இங்கே 7. இதில் வந்து ஆட்டோமிக்ஸ் இருக்குது. ஆட்டோமிக்ஸ் பண்ணோன்னா இங்கே பேக்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேக் ஆப்ஷன் தான் ஆட்டோமிக்ஸு. ஸோ இங்கே டெலிட் தான் வந்து பேக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் மிக்ஸ் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா நர்ஜ் சிங்க் எல்லாமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து மிக்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மிக்சிங் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்ட் பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எப்படி ப்ளே பண்ணணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்டெப்த் அந்த ஃபங்க்ஷன் பற்றி தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த ஃபீச்சர் அப்டேட் ஆனது தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர் வந்திருக்கு அப்டேட் பண்ணி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். வர்ச்சுவல் டிஜியில் என்ன டவுட்ஸ் இருக்குது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனல் நான் போடுறேன். ஸோ டிஜேயிங் ரிலேட்டட் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ எல்லா வீடியோமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிஜேயிங் டெக்னிக்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ see you on next video. Take care. DJ Rahul. Bye.